இது பாருங்கள், மணத்தக்காளி. யூகேலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்டனில் ரோட்லாம் கிடக்கும். நான் இப்போ தான் இதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கழுவே இல்லாமல் இல்லை. இது வந்து வர செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குது. மணத்தக்காளியை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த தக்காளியோடையே போடுங்க, நல்லா இருக்கும். இதெல்லாம் லேசான ஒரு கசப்பு இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப நல்லது வந்து இந்த கீரை. உங்களுக்கு கிடைச்சா கட்டாயமாக செய்து சாப்பிடுங்க. உப்பு, சீரகம் கொஞ்சம் போடுறேன், மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சின்ன வெங்காயம் கீழே இருக்குது. ஒரு கொஞ்சோண்டு ஆயில் விடுறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கோழி ஆயில் விடுறது. யூகேலாம் இப்போ வந்து இந்த மணத்தக்காளி எனக்கு முந்தி தெரியாது, பிறகு தான் அது தெரியும் எனக்கு மணத்தக்காளி என்று. கார்டன்லாம் வந்துட்டு நல்ல நிறைய வர்றது எங்களோட வீட்டு கார்டனில். அப்போ நான் என்ன செய்கிறது, இடையில பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறது. இது ரொம்ப நல்ல அந்த வாய்ப்புண்ணுகள் இருந்தால் அதுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா செய்து சாப்பிடுங்க கிடைக்கிற நேரத்துல எல்லாம். அப்புறம் விண்டர்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ கிடைக்கும்போது எல்லாம் சாப்பிட்டு கொள்ளுங்க. கீரை வந்து நல்லா வெந்துட்டு இப்போ நான் வந்து இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போடுறேன். ஏண்டா அப்போ தான் அந்த இல்லாட்டி கீரை வந்து கொஞ்சம் கசக்கும் தானே. இந்த கைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக தூவினது தேங்காய் கொஞ்சம் போட்டு வச்சுச்சோம். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மணத்தக்காளி வரை ரெடி. சூப்பராக இருக்கு. என்னோடய வீட்டில் எப்போவுமே சிவப்பரிசி தான் இருக்கும். இன்றைக்கு என்னவோ வெள்ளைச்சோறு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது எனக்கு, அதனால் வெள்ளைச்சோறு போட்டிருக்கிறேன். இது மணத்தக்காளி கீரை. கத்திரிக்காய் சம்பல். கத்திரிக்காய் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணல. நான் எப்போவுமே வந்துட்டு எண்ணெய் பொரிக்கிறதா இருந்தாலும் நிறைய பொரிக்க மாட்டேன். அந்த அடுப்பில் வச்சு ஆயில் விட்டு சரியான குறைவு நான் அப்படி செய்கிறது. அவனில் வந்து என்ன செய்வேன், கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இல்லாட்டிக்கு நல்லெண்ணெய் விட்டு அவனில் வச்சு எடுத்துட்டு அதை செய்கிறது. மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செய்கிறதா இருந்தாலும் அப்படித்தான் நான் செய்கிறது. டீப் ஃப்ரை வந்து கொஞ்சம் எனக்கு தெரியலை, எனக்கு அலர்ஜிக். அடுத்தது பருப்பு. ஆஃப்கோர்ஸ் மரக்கறி நாளையில் பருப்பு இல்லாட்டிக்கு ரொம்ப கஷ்டம். வந்து இது மஷ்ரூமும் கீரையும் போட்டு ஒரு உரப்பு கறி. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கமென்று நம்புகிறேன். முடிஞ்ச